காமத்தை வென்ற ஒரு ஞானியின் கதை. ஆனந்த சிரி மகானி. கதை ஆரம்பம். தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் ஆனந்த சிரி. சிறுவயதிலேயே அவர் அறிவு, தவம் மற்றும் தியானத்தில் அதிக ஈர்ப்பு கொண்டிருந்தார். பிறகு அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்தார். அவர் 18 வயதுக்குள் காமம், ஆசை, கோபம் போன்ற மனதை கலங்கச் செய்யும் உணர்ச்சிகளை வெல்ல வேண்டும் என்ற தன் உள்ளார்ந்த தீர்மானத்துடன் வனத்தில் தவம் செய்ய புறப்பட்டார். தவ வாழ்க்கை. வனத்தில் 12 வருடங்கள் தவம் செய்தார். பசிக்கே பரிசாக இருந்தது கிழங்கு, உடலுக்கே உணவாக இருந்தது வேர். அழகான அப்பசரைகள் தோன்றினாலும் அவர் மனம் குலையவில்லை. ஒரு நாள் இந்திரன் ஆனந்த சிரியின் தவ வலிமையை சோதிக்க ஒரு அழகான விலாசினியை அனுப்பினார். அவள் ஒவ்வொரு நாளும் அவரை சுணங்க முயன்றாள். சில நேரங்களில் காதலாக வந்து பேசினாள், சில சமயங்களில் கண்ணீர் வடித்து இறங்கினாள். ஆனால் ஆனந்த சிரி கண்ணையும் மூடினார், மனதையும் மூடினார். அந்த அழகியையும் ஈர்க்காத தன் மனநிலை கண்டு அந்த விலாசினி தானே மாறினாள், ஒரு மாணவியாக. ஞானத்தின் வெளிச்சம். தவம் முடிவடைகையில் ஒரு நாள் குரு அகத்தியர் அவரை கண்டு சொன்னார், நீ வென்றது காமத்தை அல்ல, உன் எண்ணங்களைத்தான் வென்றாய். காமம் தோற்றது இல்லை, அது இன்னும் உலகில் இருக்கிறது. ஆனால் நீ அதனுடன் ஒருவனாக இருக்காமல் அதை கடந்து சென்றாய். அந்த நாள் முதல் ஆனந்த சிரி மகா ஞானியாக புனிதமான கிரிமலையில் தங்கினார். மனதின் அடக்கம், உணர்வின் கட்டுப்பாடு, உலக ஏமாற்றமாக அல்ல, ஆராதனையாக. கடைசியில் அகத்தியர் வந்தார். அவர் சொன்னார், நீ காமத்தை வென்றுவிட்டாய், ஆனால் உண்மையில் நீ வென்றது உன் எண்ணங்களைதான். காமம் உலகில் இருக்கிறது, ஆனால் நீ அதில் மூழ்கவில்லை, அதனை கடந்தாயே, அதுவே ஞானம். இன்று அந்த ஆனந்த சிரியின் பெயர் ஒரு தெய்வீக கதை. அவர் சொன்னார், காமத்தை வெல்ல வேண்டுமா? உடலை அடக்க வேண்டியதில்லை, மனதைத்தான் அடக்க வேண்டும். பழமையான கிராமம் ஒன்று. அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு மலை அருகே ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு முதிய சந்நியாசி வாழ்ந்து வந்தார். இவர் மிகுந்த ஞானம் பெற்றவர், துறவு சித்தர். அவரது வாழ்க்கை மிக எளிமையானது. தினமும் தவம், யோகா, மெதுவான உணவுகள், எப்போதும் மௌனமாகவே இருப்பார். அவரிடம் சீடர்கள் வந்து கொண்டு இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை புரிய வைக்கும் வகையில் பாடம் நடத்துவார். ஆனால் ஒரு நாள் ஒரு இளம் யுவதி ஆசிரமத்துக்குள் வந்தாள். அவளது முகம் கவர்ச்சியாக இருந்தது. அழகு, அன்பு, அறிவு அனைத்தும் கலந்து இருந்தது. அவள் சந்நியாசியை பார்த்ததும் ஆச்சரியமாகி போனாள். அவனது கண்களில் ஒரு அமைதி. அவளுக்கு அந்த அமைதியை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோளாக மாறியது. அவள், சாமியே, உங்கள் அமைதியை நான் எப்படி பெறுவேன்? சந்நியாசி, அமைதி வேண்டுமென்றால் முதலில் அகங்காரத்தையும் ஆசையையும் வெல்ல வேண்டும். அவள் ஒவ்வொரு நாளும் ஆசிரமத்திற்கு வந்து வேலை செய்தாள். சமையலுக்குள் ஒரு ஆழமான ஈர்ப்பு வளர்ந்தது. அந்த ஞானியின் மௌனம், பார்வை,